ஹாய் கைஸ், நான் உங்கள் விக்னேஷ். இது ஏர்டெல் மொபைல் சர்வீஸ். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட ஒரு OnePlus 1 Pro டெட் கண்டிஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த மாடலில் எப்படி CPU ரிமூவ் பண்ணாமல் ரேம் மட்டும் ரீபால் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் பிஃபோர் எல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா, பேஸ்ட் டிசைன்னாக்கா என்ன பண்ணுவீங்க, சைடில் இருக்கிற பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி டபுள் லேயர் வர மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் ரேம் மட்டும் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, சைடில் இருக்கிற பேஸ்ட்டை ரிமூவ் பண்ணாதீங்க. ஸோ டேரெக்டாக சைடில் இருக்கிற பேஸ்ட்டை ரிமூவ் பண்ணாமல் டேரெக்டாக ரேமை மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுக்கான டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கனாக்கா, நான் 861 DW ப்ளோயர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 380 வச்சுருக்கேன். 380, ஏர் வந்து 60 ரிமூவ் பண்ணும் போது. ஓகே, ஸோ இதில் டைமிங் தாங்க வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு ரேமில் இருக்கிற லெட்டு மெல்ட் ஆகணும். அதே மாதிரி சிபியூக்கு கீழே சிபியூவில் இருக்கிற லெட்டு வந்து மெல்ட் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இது பை ப்ராக்டிஸ் உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும், டைமிங்கில் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ரேமை மட்டும் பாப் அவுட் பண்ணுவோம். பாருங்கள், ஸோ என்னோடய ரேம் வந்து பார்த்திங்கனாக்கா அதில் இருக்கிற லெட்டு வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகலை, அதே மாதிரி மெல்ட் ஆகாமலும் இல்லை. ஸோ மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கு பிஃபோர் ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா, ஸோ அந்த டைமிங்கில் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், ரேம் பாப் அவுட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம், CPU மேலே இருக்குது இல்லையா, ஸோ இருக்கிற எக்ஸஸ் லைட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம டிசியில் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ CPU ஷார்ட் ஆகிருக்கா இல்லையான்றது கன்ஃபர்மேஷனாக பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஷார்ட் ஆகிருந்ததுனாக்கா நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, CPUவும் நம்ம பாப் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ நம்ம ஏன் நம்ம மேலே இருக்கிறத மட்டும் க்ளீன் பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா லைட்டு க்ளீன் பண்ணுறேனாக்கா, ஏன்னா ரேமோட இன்டர்ஃபேஸஸ் எல்லாமே ஷார்ட்டாக இருக்குனாக்கா எனக்கு டிசி ரீடிங் ஒழுங்காக வராது. ஸோ நான் அதனால் அதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு டிசி ரீடிங்கை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிசியில் கனெக்ட் பண்ணியாச்சு. எனக்கு அரௌண்ட் ஒரு 100 to 200 or 250க்குள்ளே எனக்கு ஸ்டக்கோ இல்லை ஃப்ளக்சுவேட் ஆனாலும் எனக்கு அது ஓகே தாங்க. இல்லை எனக்கு இந்த ரீடிங் கரெக்டாக என்கிட்ட டிசி இல்லை அப்படின்னாக்கா, நீங்கள் உங்கள் ஃபோன் வித்தவுட் ரேம் நீங்கள் சார்ஜ் போட்டாலும் 0.1 ஆம்ஸ் எடுக்கும், இல்லை 0.2 இல்லை 0.1 இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட்டும் ஆகும். ஓகேங்க, ஸோ ரீடிங் பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு CPU ஷார்ட் ஆகல. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஸோ CPU மேலே இருக்கிற பிளாக் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த பேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, நான் டெம்பரேச்சர் 250 degrees Celsius வச்சுருக்கேன். அதே மாதிரி பிளேடு நான் யூஸ் பண்ணல, சால்ட்ரைனே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. சாரி, என்னால் அதை காமிக்க முடியல, கேமராவோட ஆங்கிளில் ஃபுல்லாக என் கையை மறைச்சிக்கிச்சு, கரெக்டாக ரெக்கார்ட் பண்ண முடியல என்னால். ஓகே, ஸோ மேலே இருக்கிற பேஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ளக்ஸ் பேஸ்ட் போட்டு விக் வச்சு ஒரு வாட்டி பர்ஃபெக்டாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதாவது நம்ம பிசிபியில் எப்படி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் மாதிரி நம்ம பண்ணுவோம், அதே மாதிரி ஃப்ளாட்டாக நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் பர்ஃபெக்ட் ஹேண்ட் ஸ்கில்லோட பர்ஃபெக்ட் டெக்னிக்கல் நாலேஜோடு நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம January 22 பேட்ச் ஆரம்பிக்குது. அதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம போர்டு பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது ரேமில் இருக்கிற பிளாக் பேஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரேமை ரீபால் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரேமில் இருக்கிற பிளாக் பேஸ்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து ப்ளோயர் ஹீட் போட்டு நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் சால்ட்ரைன்லே லைட்டாக வைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடுங்க. ஏன் அப்படின்னாக்கா, இந்த OnePlus 7 Pro சீரீஸ் வந்து பார்த்திங்கனாக்கா, நீங்கள் ரேமை ரிமூவ் பண்ணும்போது மேக்ஸிமம் பேஸ்ட் வந்து உங்கள் CPUவோடவே தான் ஓட்டிகிட்ருக்கும். ரேமில் இருக்கிறது கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம 183 PPD போட்டு ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் பண்ணிப்போம். ஸோ ஏன் நம்ம இந்த 183 போட்டு கன்வர்ஷன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இப்போது கன்வர்ஷன் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு சில பேடிங்ஸ் வந்து க்ரோட் ஆகிட்டு ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்கும், அதாவது ஆக்சைடு, அது மேலே லெட் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிட்ருக்கும். இப்போ நீங்கள் அந்த லெட் ஆக்சைடு லேயரோடு நீங்கள் ரீபால் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா ப்ராப்பராக சீட் ஆகாது. இப்போ 183 கன்வெர்ட் பண்ணும்போது அந்த பிளாக் கலரில் லேயர் இருக்குது இல்லையா, லெட் ஆக்சைடு, அது வந்து லெட்டாக மாறிடும், சில்வர் கலரில் மாறிடும். ஸோ நம்ம ரீவால்வ் பண்ணும்போது சிங்கிள் அட்டம்ப்டில் நம்மளுக்கு அது ஓகே ஆகும். ஓகே, ஸோ ரேம் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது ரேமை ரீபால் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னாக்கா 183 PPD மெக்கானிக் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு சில பேர் 138 பண்ணலாம்,
ஓகே 138 நீங்கள் பண்ணலாம். பட் என்ன அப்படின்னாக்கா 138 பிபிடியில் போகும்போது லெட்டோட டென்சிட்டி நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்கேஸ் ட்ராப் டவுன் ஆகும்போதோ அந்த லெட்டு கிராக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பெட்டர் 183 போங்க. ஸோ கரெக்டாக ரீபால் ஆகிடுச்சிங்க. இப்போ தின்னர் விட்டு லைட்டாக ஒரு டேப் மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் டேப் பண்ணும்போது உங்கள் ரேம் வந்து பின்னாடி வரமாட்டேங்குது அப்படின்னாக்கா அப்போ லெட்டோட டயமீட்டர் வந்து ஸ்டென்சிலோட டயமீட்டர் போய்ட பெருசாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஃபோர்ஸாக புல் பண்ணி ரிமூவ் பண்ணக்கூடாது. இப்போ சிபியூ மேலே லைட்டாக ஒரு பாலிஷ் மாதிரி ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ரேமை கரெக்டாக பொசிஷனில் வச்சிடலாம். ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னாக்கா டைமிங் தாங்க வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஓவர் ஹீட் பண்ணிட்டீங்க, இல்லை ரொம்ப நேரம் லாங் டைம் நீங்கள் ஹீட்டை ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஸோ ரேம் கீழே இருக்கிற சிபியூ லெட் இருக்கு இல்லையா, அதுவுமே மெல்ட் ஆகிட்டு ஷார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ டைமிங் வெரி இம்பார்ட்டண்ட் இதில். ஸோ இதில் நான் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கனாக்கா 380 வச்சுருக்கேன். அதே மாதிரி ஏர் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நான் 20 தான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் கொஞ்சமாக நம்மளுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் ஒரு 30 செகண்ட்ஸ் வைங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா எக்ஸ்ட்ரா ஃப்ளக்ஸ் வைங்க. எக்ஸ்ட்ரா ஃப்ளக்ஸ் வச்சுட்டு திருப்பியும் ஹீட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ட்ரா ஃப்ளக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு ரேமை இல்லை நீங்கள் வேறு எதனா ஐசியாக இருந்தால் கூட சைட்லேருந்து டச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஷேக் ஆகுது அப்படின்னாக்கா அப்போ இன்னும் அது ஹீட் ஆகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி பிடிங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃப்ளக்ஸ் வச்சுட்டு நீங்கள் இன்னும் ப்ரீ ஹீட் பண்ணலாம். ஸோ லைட்டாக சைட்லேருந்து டேப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லைட்டாக டேப் பண்ணணும், புஷ் பண்ணக்கூடாது. அது ஒரு ஜர்க்கு மாதிரி, ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாதிரி போயிட்டு வரும். அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கரெக்டாக மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ நல்லா போர்டு கூல் டவுன் ஆன பிறகு செட் ஆன் பண்ணுங்கள். ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்க, அப்படியே வச்சோடனே இல்லை வார்மாக கூட இருக்கக்கூடாதுங்க, ஃபுல்லாக கூல் டவுன் ஆகிருக்கணும், ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கணும். ஓகே, நீங்கள் ஹீட்டோடு வச்சிங்க அப்படின்னாக்கா சம்டைம்ஸ் ஓவர் கரண்ட் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபோனில் டோட்டலாக டெட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் எவ்ரி சண்டே உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபோனில் சார்ஜ் இல்லைங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஃபோன் சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பேட்ரி லோகோ வந்துடுச்சுங்க. ஓகே, செட் ஆன் ஆகிடுச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஸோ பை கைஸ்.